சிவன் உன்னை கைவிட்டதாக நினைக்கிறாயா? இல்லை, அவர் உன்னை வணைக்கிறார். எப்போதாவது யோசித்திருக்கிறாயா, ஏன் உன் வாழ்வில் எல்லாமே இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று? ஏன் திரும்ப திரும்ப விழுகிறாய், உடைகிறாய், ஆனாலும் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கிறாய்? ஏன் வெற்றி கையெட்டும் தூரத்தில் வரும்போது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அதை நிறுத்திவிடுகிறது? அந்த கரம் உன்னை தடுக்கவில்லை, உன்னை வணைகிறது. அது சிவபெருமான் திருக்கரம். உன்னை சாதாரணமாக விட மறுத்து உன்னை அற்புதமாக ஆக்கும் திருவுள்ளத்தோடு இயங்கும் கரம். சிவன் உன்னை தோற்கடிக்க மாட்டார், ஆனால் நீண்ட காலம் சோதிப்பார். ஏனென்றால் உன் மதிப்பு அவருக்கு தெரியும். உன் போராட்டம் உன் குற்றமில்லை, அது உன் தூய்மைப்படுத்தல். ஒவ்வொரு வலியும் சிவன் தரும் பாடம், ஒவ்வொரு தோல்வியும் சிவன் தரும் பாடம், ஒவ்வொரு இடறலும் சிவன் தரும் பாடம். முதலில் உடை, பிறகு மீண்டும் உருவாகு. அவர் உன்னை இரும்பாக வார்க்கவில்லை, வைரத்தையும் விட வலிமையானவனாக உன்னை உருவாக்குகிறார். வளையாதவன் அவன் சிவனடியான், சிதறாதவன் அவன் சிவனடியான். ஒருமுறை எழுந்து நின்றால் விதி கூட அவன் பாதையில் வழிவிடும். சிவனடியாருக்கு தாமதம் என்பது தோல்வி அல்ல, அது ஆத்மா புதிய உணர்வோடு கிளம்பும் நெருப்புக் குண்டம். நினைவில் வை, ஒவ்வொரு காத்திருப்பிலும் அவன் திருவுள்ளம் மறைந்திருக்கிறது. உன் தாமதத்தின் நடுவே அவனது படைப்பு நடைபெறுகிறது. எனவே சொல்லாதே, சிவன் என் குரலை கேட்கவில்லை என்று. அவர் கேட்கிறார். அவர் உன்னை அந்த வடிவில் வணைக்கிறார். நீயே ஒரு நாள் பார்த்து சொல்வாய், இப்போதுதான் புரிகிறது ஏன் எல்லாமே இவ்வளவு கடினமாக இருந்தது என்று. அவர் உன்னை கீழே தள்ளவில்லை, உன்னை உயர்த்தும் தயாரிப்பில் இருக்கிறார். உன் ஒவ்வொரு தோல்வியும் நெருப்புத் தேர்வு மட்டுமே. இப்போது பலன் மட்டுமே மிச்சம். நினைவில் வை, சிவனின் கரங்களில் வணையப்பட்டவன் இவ்வுலகில் யாரிடமும் தலை குனிவதில்லை. சிவன் தோற்கடிக்க மாட்டார், அவர் நீண்ட காலம் சோதிப்பார். ஏனென்றால் நீ அதற்கு தகுதியானவன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.